பிரைஸ் தி லார்ட். இந்த சந்தோஷமான நல்ல அதிகாலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மெய்யாகவே ஆண்டவரை கண்டடையத்தக்க சமயத்தில் நாம் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. நாம் தியானிக்கும்படியாக மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6வது அதிகாரம் 10-11 வசனங்கள். துன்மார்க்கனுடைய வீட்டிலே துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த பொக்கிஷங்களும் அருவருக்கப்படத்தக்க குறைந்த மரக்காலும் இன்னும் இருக்கிறதல்லவோ. கள்ளத்தராசும் கள்ளப்படி கற்களும் உள்ள பையும் இருக்கும்போது அவர்களை சுத்தமுள்ளவர்கள் என்று எண்ணுவேனோ. தேவனாகிய கர்த்தர் மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர் சொல்லுகிறதான வார்த்தை என்று நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலர் மிகவும் பாவம் செய்து எப்படியாவது ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்கிறதான முயற்சியில் ஏழைகளை ஒடுக்கி பயங்கரமாக வாழ்ந்து கொண்டிருந்ததான ஒரு காலத்தில் ஆண்டவர் தீர்க்கதரிசியாகிய மீகாவை அங்கே எழுப்பி மீகா மூலமாக எச்சரிப்பின் சத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு முறை கூட நான் வாசிக்கிறேன். துன்மார்க்கனுடைய வீட்டில் துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த பொக்கிஷங்களும் அருவருக்கப்படத்தக்க குறைந்த மரக்காலும் இன்னும் இருக்கிறதல்லவோ. கள்ளத்தராசும் கள்ள படிக்கற்களும் உள்ள பையும் இருக்கும்போது அவர்களை சுத்தமுள்ளவர்கள் என்று எண்ணுவேனோ என்று ஆண்டவர் கேட்கிறத பார்க்கிறோம். பாருங்கள், அவருடைய கிரியைகள் இவ்வளவு பொல்லாததாக இருக்கும்போது நான் அவர்களை சுத்தமுள்ளவர்கள் என்று நினைப்பேனா எண்ணுவேனா என்று ஆண்டவர் கேட்கிறார். ஒருபோதும் எண்ண மாட்டார் என்று பார்க்கிறோம். இந்த நாட்களில் நாமும் கூட நம்முடைய கிரியைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தமாக்க வேண்டும். பாலாக்கு ராஜா சில மூப்பரை அனுப்பி பிலேயாமுக்கு நல்ல வெகுமதி கூலி பாருங்கள், அவன் வந்து அவனுக்கு நல்ல கூலியை கொடுத்து அவ்விதமாக இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி அங்கே வேண்டிக் கொண்டான் என்று பார்க்கிறோம். அப்போது அங்கே ஒரு பயங்கரமான பாருங்கள் ஒரு சம்பவம் வந்தது. அவன் ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறான். வந்த மனுஷரை தன் வீட்டிலே தங்கும்படி சொல்லி, நான் இரவில் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறேன், அதிகாலையில் விசாரிக்கிறேன் என்றெல்லாம் பிலேயாம் சொன்னான் என்று பார்க்கிறோம். அப்போது எண்ணாமம் 22ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை 9 வசனங்களை படிக்கும்போது வீட்டில் உன்னிடத்தில் இருக்கிறது யார் என்று ஆண்டவர் வந்து கேட்கிறார். நம்முடைய வீடு மிக மிக முக்கியமானது. நாம் தங்கி தாபரிக்கிற வீடு. நம்முடைய வீட்டில் தெய்வ பிரசன்னம் இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள் நம்முடைய வீட்டில் காணப்படக்கூடாது. அருவருக்கப்படத்தக்க கிரியைகள் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடாது. ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் நம்முடைய வீட்டில் நடக்கக்கூடாது. நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வீட்டை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது நாம் ஒவ்வொருவருடைய கடமையாகும் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாசிக்க கேட்ட இந்த ஆரம்பத்தில் வாசிக்க கேட்ட இந்த வசனங்களில் கள்ளத்தராசு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடாது. பாருங்கள், கபடான இருதயத்தோடு நாம் வாழக்கூடாது. தேவனுக்கு பிரியமானவர்களாக நாம் இருக்க வேண்டும். எப்போதும் சுத்த இருதயம் நம்மிலே காணப்பட வேண்டும். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைகல்லோ அவருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கள்ளத்தராசு நம்முடைய ஆண்டவருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைக்கல் தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. இந்த காலை நேரத்திலும் கூட நாமே நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். ஒரு நிமிடம் நம்முடைய வீட்டை குறித்து நாம் எண்ண வேண்டும். வீட்டில் என்ன இருக்கிறது? அருவருப்பான காரியங்கள் இருக்குமே, ஆனால் அவைகளை எடுத்து நாம் வீசிவிட வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் ஆண்டவர் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறதான வார்த்தையை பார்க்கிறோம். சுமுத்திரையான தராசும் சுமுத்திரையான நிறைகல்லும் சுமுத்திரையான மரக்காலும் சுமுத்திரையான படியும் உங்களுக்கு இருக்க வேண்டும். நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த காலை நேரத்தில் கூட நாமும் கூட இவ்விதமான சுமுத்திரையான தராசு, சுமுத்திரையான நிறைக்கல், சுமுத்திரையான மரக்கால், சுமுத்திரையான படிகள், அதாவது நியாயமான காரியங்கள் உடையவர்களாக தேவனுக்கென்று நாம் காணப்படுவோம். ஒருவேளை நாம் பிஸ்னஸ் பண்ணுகிறவர்களாக இருந்தாலும் கூட அதிலும் நாம் நேர்மையை வெளிப்படுத்துவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல கர்த்தாவே, நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வாதமான அருமையான இந்த நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாள் நாங்கள் பரிசுத்தமாகிற நாளாக இருக்கட்டும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்கள் வீடுகளிலிருந்து எடுத்து நாங்கள் வீசி எறிகிற நாளாய் இந்த நாள் காணப்படட்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்கள் இருதயங்களிலிருந்து எடுத்து நாங்கள் அப்புறப்படுத்துகிறவர்களாய் காணப்படட்டும். நம்முடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதியும். எல்லா நன்மையாலும் நிரப்பும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.